பள்ளிக்கு போகிறதுக்கு எந்த நெட்டில் எனக்கு இல்லை, ஃபோனே இல்லை. ஆஹா, நான் வீட்டு அதே ரூமில் இருக்கேன். அதையாவது எடுத்துக்கிறோம். எல்லாம் வந்து கொண்டு வரணும். என்ன இப்படி இருக்காங்க ஃப்ரான்ஸ்காரங்க வந்து ஒரு சேராக போகலாம். இப்படி போய் அப்படி பண்ணினா கழிஞ்சிருவாங்க. இல்லை, அங்கே நிற்கலான்னு பார்த்தேன். க்ளீன் பண்ணுறாங்க. எது செஞ்சாலும் குற்றம் சொல்கிறீங்க. குற்றத்தை நேராக சொல்லணும், நிறைய பின்னாடி சொல்லணும். அதுதான் நன்மை. அங்கேருந்து நேராக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியும். மெர்சி, தேங்க்யூ. மெர்சி. சொல்லுங்க. இனிமேல் நாங்கள் கூட வரல. சேர்ந்துருங்க. அவங்க பில்லா ஷைத்தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். செஞ்ச மாட்டோம். நம்ம எதுக்காக வந்துருக்கோம்னு சொன்னால், ஹரமை சுற்றி முதலுக்கெல்லாம் பார்த்தோம்னா வெறும் மலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போதான் நிறைய கட்டடங்கள் இதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்க, பில்டிங் வந்துருச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள சுற்றி ஹரமை சுற்றி சஹாபாவுடைய வீடுகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஹதிஜாரலான வீடு, ரசூலுல்லாஹி வீடு, அதெல்லாம் எங்கேன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம கிதாபு மூலிமா எல்லாம் படித்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முதல் ஒரு நிக்கா செஞ்சாங்க. அவங்க பேர் கதிஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எப்படிப்பட்ட குர்பானி, அவங்க எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா சொத்து செல்வங்களும் தீனுக்காக செலவு செஞ்சுட்டாங்க மொத்தத்தையும். அந்த காலத்திலேயே கிளாஸ் டோர் வச்சவங்க அவங்க தான். அந்த காலத்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கிளாஸில் டோர் வச்சாங்க. அவ்வளோ நல்ல செல்வம் சீமாட்டே வாழ்ந்த பெண்மணி. அந்த பெண்மணி எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கும் கூட 4 உதவி பெண்கள் தேவைப்படுறாங்க. எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், உரிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், ஊட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், கை கழுவுறதுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி ரொம்ப செல்வ சீமாட்டே வாழ்ந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பணிவிடை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், கணவன் வரும்போது அவங்க வாழ்க்கையில் மௌத்தார வரைக்கும் வாசலில் நின்று தான் வரவேற்றுட்டாங்க.
அந்த அளவுக்கு ஹிதமத் செஞ்சுருக்காங்க. யார்? கதிஜா ரலியல்லாஹு அவ்வளோ ஹிதமத் செஞ்சுருக்காங்க. அப்போ கடைசியில் ஒரு நாள் உலகத்துக்கு போகிற மௌத்தார அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களால முடியல, வயசான நேரத்தில் தவழ்ந்து 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 வந்து கதவு பிடிச்சி எந்திரிச்சு நின்றுருக்காங்க. நபிசுல்லாசன் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க, உங்களுக்கு முடியல, ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை யாரை சொல்ல உங்களுக்கு நான் மௌத்தார வரைக்கும் உங்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் மௌத்தார நாள். அன்றைக்கி அவங்க மடியில் படுக்க வச்சாங்க. நபிசுல்லாசன் அழுதாங்க. அப்போ நான் கதிஜாலாம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நபிசுல்லாசன் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ செல்வி சீமாட்டியாக இருந்தீங்க, உங்களுக்கு இன்றைக்கி கஃன் துணி வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லைன்னு நினச்சி தான் நான் அழுகுறேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த கொஞ்ச நேரத்தில் மௌத்தானாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, அவங்களை அடக்கம் பண்ணும்போது பொதுவாக மையத்துக்கு வந்து கிப்லான் பக்கம் முகத்தை திருப்போம் இல்லையா, அடக்கம் பண்ணுவோம். என்ன செய்வோம், மையத்துடைய முகத்தை கிப்லான் பக்கம் திருப்போம். அந்த கிப்லான் பக்கம் திருப்புறாங்க, அந்த மையத்தை ஆட்டோமேட்டிக்காக முகம் வானத்தின் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. திருப்பி வச்சா திருப்பி திரும்புது, திருப்பி வச்சா 3 தடவை திரும்பிடுச்சு. அப்படி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யாரும் சொல்ல அந்த முகத்தை திருப்பாதீங்க, அந்த முகம் அல்லாவை நோக்கி இருக்குன்னு அல்லாஹ் விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு தியாக பெண்மணி யாருங்க, கதிஜா. அவங்க வீடு எங்கேன்னு சொன்னால் அந்த கிளாக் டவர் கீழே தான் அவங்க வீடு இருந்துச்சு. அவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் இங்கே ஒரு 12வது மாடியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அவங்க வீடு ஞாபகார்த்தமாக, அவங்களுடைய கசானால இருந்த ஞாபகார்த்தமாக அவங்க பள்ளிவாசல் 12வது மாடியில் இருக்குது. இந்த பில்டிங் என்னன்னு சொன்னால் அப்துல் அஜீஸ் இந்த நாட்டு மன்னர் இருக்கார், அவரும் பின் லாடன் இருக்கார், பிடிச்சாங்க, சுட்டு பண்ணாங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி இதில் வர்ற மொத்த வருமானமும் ஹரமுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டா ஹரம் இந்த பில்டிங்கில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா ஹரமுக்கு ஹிதமத் செஞ்ச மாதிரி ஆயிடும். ஏதோ ஒரு தஸ்பியோ ஒரு முசல்லாவோ ஏதாவது உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் பாருங்கள், எழுதியிருப்பாங்க, வக்ஃபுல் முல்க் அப்துல் அஜீஸ் ஹரமைனி ஷரீஃப். இதை கட்டி என்ன செஞ்சாங்க, இதில் வர்ற வருமானம் பூரா ஹரமுக்கு ஷரீஃபுக்கு செலவு பண்ணுறதுக்காக அவங்க வக்ஃபு செஞ்சுட்டாங்க. மொத்த பில்டிங் இதில் ரூம் தங்குறது சாப்பிட்றது எல்லாமே எங்கே வருது, பங்கு ஹரமுக்கு செலவு. வாங்க அடுத்து அதோ அது நம்ம பண்ணுற மண்ணில் பார்க்க போகலாம். பள்ளிவாசல் தானே, பள்ளிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது போனீங்கன்னா லேடிஸ்லேயே பண்ணா மாதிரியா ஓகே சால் ஆगे देखो هو اللي تبيه هذا ايوه خليه بس نهايه الفندق وناحيه الحرم بس. வராங்க. خلاص خلاص ها ये महीना 2 जाएगा, वापस से बंद करना है, वापस से ये साइड बांध के खोल देनी है, पूरा बंद नहीं करना, ये जाने दो आजू को।
خلص بس لو صلي بس رميزة حرام அவங்களுக்கு அங்கே கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டு அனுப்ப சொன்னீங்க அனுப்பல தண்ணி அது மட்டும் எனக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு லிஸ்ட் அவுட் அனுப்புனேன் هنا حبيبي تعال حبيبي ايه تعال ايه السلام عليكم تعال ايش اسمك ايه شدك تعال حاجي تعال اي كلي ايش அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க அதே மாதிரி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு நபிக்கு அதிகமாக உதவி செஞ்சவங்க யார் அப்படின்னு சொன்னால் யாருங்க? கதிஜா ரலியல்லாஹுக்கு பிறகு தீனுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உதவி செஞ்சவங்க யார் அப்படின்னா ஆண்களில் அலி ரலியல்லாஹு. நீங்கள் யார் சொல்லுங்கள்? அபூபக்கர் சித்திக்லான்னு தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் மக்காலேருந்து ஹிஜ்ரத் போனோமா, அன்றைக்கி ஹிராமலிக்கு போனோமா இல்லையா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான சமயம். யாருமே கூட போக பயப்படுவாங்க. காரணம் விடிஞ்சால் இவங்களை கொலை செய்கிறது எல்லாம் முடிவு செஞ்சு திட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. எப்படி ஒரு ஆள் கூட பயம் வருமா இல்லையா? ஆனால் அபூபக்கர் தைரியமாக வந்தாங்க. மௌத்தானா நான் மௌத்தாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பயப்படல, எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அந்தளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களும் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக்லான்னு கூடயே இருந்தாங்க எல்லா விஷயத்துலையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விட்டு சொன்னாங்க, அதை வாங்கி அவங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாங்க சொன்னால் கூடயே ஜியாரத்தில் கூட இருந்தாங்க, அங்கேருந்து மதீனாவில் கூட இருந்தாங்க, எல்லா போர்கள்லையும் கூட இருந்தாங்க, எல்லா பிரச்சனைகளையும் கூடயே இருந்தாங்க, விட்டுட்டு போகல. எந்த சந்தர்ப்பத்துலையும் சரி, பசியிலையும் சரி, செழுமையிலையும் சரி, போர்லேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே கூட இருந்தாங்க அபூபக்கர் சித்திக். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையாக கையில் ஜோப்பிட்டு என்ன செய்வாங்க, ஜோப்பில் தானே கை விட்டு எடுத்துகிட்டு செலவு பண்ணுவாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களும் கைமாறு செஞ்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே கைமாறு செய்ய முடியல. எந்த அளவுக்கு செஞ்சாங்க சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு சொன்னாங்க, என்னுடைய காலம் முடிய போகுது, நான் யாருக்காவது ஒரு கைமாறு செய்யணுன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே செஞ்சிடறேன், நான் எதாவது செய்ய வேண்டியது இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சாபி எழுந்திரி சொன்னாங்க, யாரை சொல்ல நீங்கள் ஒரு தடவை ஒட்டகத்தில் நானும் நீங்களும் போயிட்டுருக்கும்போது நாகூர் ஹனீஃபா பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, உக்காசா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, சாட்டையில் அடிக்கும்போது அந்த சாட்டை அடி எனக்கு என் மேலே பட்டுருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அடிங்கன்னு சொல்லி முதுகு காட்டினா அந்த சாபி சொன்னார், யாரை சொல்ல நீங்கள் அன்றைக்கி நீங்கள் அடிக்கும்போது எங்கிட்ட உடம்புல சட்டை இல்லாமல் இருந்தது, நீங்கள் சட்டையை கழட்டுங்கன்னா. எல்லா சஹாபாக்களும் கொதிச்சு வந்துட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னங்க நபியை அடிக்கிறீங்களா நீங்கள், உங்களுக்கு என்ன தைரியம்? ஃபாத்திமாரெலாம் ஓடி வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, என்ன வேணால் அடிங்க, எங்கள் அத்தா வயசானவர், அவங்கள அடிக்காதீங்க, அவங்களால தாங்க முடியாது சொன்னாங்க. அடிக்கிறதுக்காக இல்லை, நபியோட முதுகில் ரசூலுல்லாஹ்னு ஒரு முத்திரை இருக்கு இல்லையா, அந்த முத்திரையை முத்தமிடுறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், தவிர நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்பேன்னு சொல்லி அந்த மஜ்மால் இருக்கிறவங்கெல்லாம் அழுதாங்க சொல்லி நாகூர் ஹனீஃபா பாட்டு மாதிரி கேட்டிருப்பீங்க. அப்போ அந்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் கைமாறு செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட்டாக சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக்லான்னு என்னால் கைமாறு செய்யவே முடியலன்னு சொன்னாங்க. காரணம், அவர் செஞ்ச உதவி இருக்க அல்லாஹ் தான் அவருக்கு திருப்பி செய்யணும். அவ்வளோ ஹிதமத் செஞ்சார் எனக்கு. அவர் எனக்கு செஞ்ச பணிவிடைக்கு நான் என்ன செய்ய முடியாது,
கைமாறு ஈடு இணை செய்யவே முடியாது, அவருக்கு அல்லாஹ் தான் செய்யணும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு இருந்தது தான் ஹில்டன். இந்த பில்டிங் தான் ஹில்டன் சொல்லுவாங்க. ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹில்டன் பேக்கேஜ்னால் இவ்வளோ காசு, இல்லை டபுளாக இருக்கும். 1 லட்ச ரூபா சொன்னால் 2 லட்சம் டபுளாக இங்கே ஹில்டன் பேக்கேஜுங்கிறது இங்கே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு வீடாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் நினைக்க வேண்டாம், இந்த இடத்த அப்படி கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 மலைகள் இருந்துச்சு, நடுவில் வீடு இருந்துச்சு, அதை கனெக்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படி அடுத்தது போயிடலாம். Apa nak? தப்பா இருந்து சூடாக இருக்கு. இங்கே தான் வந்தோம், இதான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் வந்தோம் நம்ம.
அஜய் ஏதாவது குடிக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்க வாங்கிடுவோம். நம்மளே வாங்கிடுவோம். ஏதாவது பிடிக்கும் தண்ணி தண்ணினா தண்ணி இல்லை, தண்ணி தான் குடிங்க. தண்ணி தான் குடிக்கணும். உள்ளே போகணும். நீ சொன்ன மாதிரி அந்த பயம் இல்லை. ஆதம் இருந்த இடத்த காட்டினீங்க 10 நிமிஷம் என்னன்னு பாருங்க. உங்களை பார்த்து உங்களை வரைக்கும் நீங்கள் செருப்பு போகிற வரைக்கும் நின்னாங்க. ஆமாம், நான் கோட் பண்ணேன். என் கூட இருந்த எல்லோரும் செருப்பு போட்டேன். உங்கள் காலையும் பார்த்தேன், சுற்றி எல்லாரையும் பார்த்தேன். உங்கள் கவனித்தேன் இந்த வார்த்தையை. அதை தான் கேட்டேன். இதை மாதிரி தான் வேணும். குட்டிக்காரன்னு ஒரு பயன் பண்ணுறேன்னு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி வாழ்ந்த இடம் நீங்கள் சொன்னதாக்கா எனக்கு நீயத்தை வச்சுச்சு. அந்த கடையில் ஏதாவது வாங்கணும். சதக்கா செய்கிறாங்க. முண்டியில் ஏதாவது இருக்குமா? இங்கே உனக்காலாம் எங்கிட்ட பெட்டியெல்லாம் வண்டியில் அப்ளை பண்ணுறோம்ல, போகும்போது ஒரு பல்பாக நான் கீழே 2 பேருக்கு கொடுத்துட்டேன். كم نفر؟ தண்ணி மேலே தான் வாங்கிப்பாங்க. இந்த கடை வாங்கி போயிருக்கு அவங்க கேட்டு போகுது. எத்தனை வேணும்? 2, 3, 4, 5, 6. جدة أنا برفضها. بابا جدة. جدة جدة. போவாங்க. ஏதாவது வாங்கி குடிக்கலான்னு மேலே தான் போவோம். இருக்கிறேன் வாங்கன்னாங்க. ஏதாவது வாங்கிட்டு வாங்கண்ணா. வாங்கிடலாமா? நான் கேட்குறேன் உங்களை. எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிக்கலாமான்னு. நம்ம 2 பேர் சேர்த்து அதுதான் ஏதாவது குடிக்கலாம். كم القهوة؟ واحد. قهوة كم؟ والله. ايوه. شوف ما نسكافيه لا. انا الشيخ. هذا شيء سمسم اكل كم صار؟ ما في حبيبي. أو ماتش؟ كافي 10 ريال. في شيء 10 ريال. كم صار؟ هذا. ايه